அச்சத்தோடு இருக்கிற அங்க விவசாய கூலிகளை முதல்ல நீ அடிக்காதேன்னு சொல்லு. அவங்க அடிச்சாங்கன்னா இன்னும் சத்தமாக என்னை அடிக்காதே என்று சொல். மீண்டும் அவர்கள் உன்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல் என்று சொன்ன அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல் என்கிற அடி என்கிற அந்த வார்த்தை ஒரு அரசியலாக ஒடுக்கப்பட்ட அந்த விவசாய கூலி தொழிலாளருடைய உள்ளங்களில் ஒரு அரசியலாக மாற்றம் பெறுகிற போது அந்த அடிதான் இந்த ஒரு அடி உயர்வதற்கு காரணமாக இருந்தது என்கிற இந்த அரசியலை இன்றைக்கு இளம் தலைமுறையிடம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு 4 வரியில களப்பால் குப்புசாமி குறித்த ஒரு சின்ன வரி இருக்கிறது. அடித்த தடியை புடுங்கலாச்சு சங்கத் தலைவராலே, எங்கள் தங்கத் தலைவராலே, களப்பால் குப்புசாமி என்கிற எங்க தலைவராலே. ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு அடி இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு உயர்வதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஆனா இந்த வரலாற்றை படிக்கிற போது இதற்குள் இருக்கிற அரசியல் ஒரு உண்மையை பேசுகிறது. இந்த சமூகம் மறைத்து வைத்திருக்கிற அல்லது பேச மறுக்கிற ஒரு உண்மையை பேசுகிறது. பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சிடலாம், வரக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு மதிய உணவு கொடுத்துடலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஜன்னல் வழியாக பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் மிக உக்கிரமான வர்க்க போராட்டம் நடந்த பிறகு கிராமங்களில் முழுக்க உயர்ந்த செங்கொடிதான் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வந்தது. அதற்கு காரணம் செங்கொடி என்கிற இந்த அரசியலை இந்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. இப்ப இந்த தலைப்பே என்னுடைய வரலாற்றை சொல்லும். ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படி ஒரு அரசியல் இருக்குதுக்குள்ள? வழக்கமா நம்ம கூட்டங்கள்ல பேசுவோம். நம்மளும் அந்த வரலாற்றை இளம் தலைமுறைக்கு எடுத்து சென்றே கொண்டிருக்கிறோம். இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு ஏறியது, அது ஒரு வரலாறு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கும் தோளுக்கும் ஒரு அடி தான் இருக்கு இடைவெளி. இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு ஏறுகிற அந்த வரலாறு 1000 தோழர்கள் அடி வாங்கிய பிறகும் கூட அந்த ஒரு அடி அந்த துண்டு மேல வரல. ஆனா அதற்கு பிறகு கட்சி ஒருவரை அங்கே அனுப்புகிறது. அச்சத்தோடு இருக்கிற அங்க விவசாய கூலிகளை முதல்ல நீ அடிக்காதேன்னு சொல்லு. அவங்க அடிச்சாங்கன்னா இன்னும் சத்தமாக என்னை அடிக்காதே என்று சொல். மீண்டும் அவர்கள் உன்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல் என்று சொன்ன அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல் என்கிற அடி என்கிற அந்த வார்த்தை ஒரு அரசியலாக ஒடுக்கப்பட்ட அந்த விவசாய கூலி தொழிலாளருடைய உள்ளங்களில் ஒரு அரசியலாக மாற்றம் பெறுகிற போது அந்த அடிதான் இந்த ஒரு அடி உயர்வதற்கு காரணமாக இருந்தது என்கிற இந்த அரசியலை இன்றைக்கு இளம் தலைமுறையிடம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு 4 வரியில களப்பால் குப்புசாமி குறித்த ஒரு சின்ன வரி இருக்கிறது. அடித்த தடியை புடுங்கலாச்சு சங்கத் தலைவராலே, எங்கள் தங்கத் தலைவராலே, களப்பால் குப்புசாமி என்கிற எங்க தலைவராலே. ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு அடி இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு உயர்வதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த அரசியலை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது என்கிற ஒரு கேள்வி. 2வது, இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டுல பாப்புலரா பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. நாமளும் அதை சொல்லிட்டே இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். கல்வி கண் திறந்த காமராஜர். அவர்தான் ஊராட்சியில 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இடைவெளியில எல்லாருக்கும் பள்ளிக்கூடங்களை கட்டினாரு. பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு இருந்தால் பள்ளிக்கூடங்களுக்கு வரமாட்டாங்க. அதற்கு பிறகு வந்த ஆட்சி அவர்களுக்கு சத்துணவு கொடுத்தது, மதிய உணவு கொடுத்தது. அதற்கு பிறகு இப்போது அதை காலை உணவாக நம்ம கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கல்வி ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பதற்கு இதெல்லாம் காரணங்கள் என்று எல்லாரும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. நாமும் பல இடங்களில் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வரலாற்றை படிக்கிற போது இதற்குள் இருக்கிற அரசியல் ஒரு உண்மையை பேசுகிறது. இந்த சமூகம்
மறைத்து வைத்திருக்கிற அல்லது பேச மறுக்கிற ஒரு உண்மையை பேசுகிறது. பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சிடலாம், வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவு, மதிய உணவு கொடுத்துடலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஜன்னல் வழியாக பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில், கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் மிக உக்கிரமான வர்க்க போராட்டம் நடந்த பிறகு கிராமங்களில் முழுக்க உயர்ந்த செங்கொடிதான் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வந்தது. அதற்கு காரணம் செங்கொடி என்கிற இந்த அரசியலை இந்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள எப்ப வந்தாங்க? இந்த கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் செங்கொடி இயக்கத்தினுடைய மகத்தான வரலாறு, அது தந்த நம்பிக்கை. அதற்கு பிறகுதான் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே வர முடியுது. இது பொது சமூகம் பேசாது, ஊடகங்கள் பேசாது. இந்த வரலாற்றை நாம முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மறைந்த தலைவர் தோழர் கே வரதராஜன் அவர் மறைவிற்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னார், மாநில குழு அலுவலகத்தில் காலையில் ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அடுத்த சில நாட்கள் அவர் மறைஞ்சிட்டார். நான் கரூர்ல வந்து ஒரு போராட்டத்துக்கு போனேன். அது வந்து என்னன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கிற தெருக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கால்களில் செருப்போடு போக முடியாது. அந்த தெருக்களில் கால்களில் செருப்பு அணிந்து நடக்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் போனேன். அவர் சொன்னார், அந்த ரோட்ல போய் ஒடுக்கப்பட்ட மக்களை கால்ல செருப்பு போட்டு கையை பிடிச்சி நடக்கிற போது நான் ஒரு சாதாரண அங்க இருக்கிற ஒரு ஆளுடைய கையை பிடிச்சேன். அந்த கை அப்படியே நடுங்கிறத என்னால உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. தமிழகத்தினுடைய 1000 கிராமங்களில் ஒடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த நடுக்கத்தோடு தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னென்னமோ பேசுறாங்க தமிழக அரசியல் பரப்புல. இந்த தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கிராமங்களில் கை நடுக்கத்தோடு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய கைகளை யார் பற்றுவது என்கிற ஒரு அரசியல் கேள்வி இந்த நூல் எழுப்புகிறது. மிக நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு கையில் செங்கொடியோடு நாம் தான் அந்த நடுங்கிக் கொண்டிருக்கிற கரங்களை பற்ற முடியும். அதற்கான திசை வழியை இந்த புத்தகம் என்பது சுட்டி காட்டுகிறது. இது தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல். அவைதான் அது வந்து மாநிலம் முழுக்க அழைச்சா வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இருந்தாலும் இது மாநிலம் தழுவி நிகழ்ச்சியாக நடத்துவோம். இந்த அரங்கம் ஒரு 200 பேர் அதிகபட்சம் கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் எல்லாருக்கும் 2, 3, சென்னைக்கு மட்டும் 10ன்னு போட்டோம். அப்புறம் கூட கொஞ்சம் பேர் கூடுதலாக வந்தாலும் கூட பரவாயில்ல. இது சென்னையில் இதை துவக்குவது என்று யோசித்திருக்கிறோம். இது எண்ணிக்கையில் கோட்டா போட்டு விற்பனை என்று முடிவா செய்கிற புத்தகம் அல்ல. இது பல்லாயிரக்கணக்கில் தமிழகம் முழுக்க, இன்னும் சொல்ல போனால் இன்று இளம் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய அரசியல் இதற்குள் இருக்கிறது. முதல் பாகம் வெளிவந்து முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது பாகம் 2வது பதிப்பு, முதல் பதிப்பு 2 பாகமாக வந்து விற்பனை ஆகிவிட்டது. இப்ப செகண்ட் எடிஷன் பிரிண்ட்ல இருக்கு. இங்க எஸ்எஃப்ஐ டிஒய்ஃபை தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட எங்க பாரதி புத்தகாலயத்தின் ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 2-3 மையங்களில் இளம் உறுப்பினர்களை, இளம் தோழர்களை அழைத்து இந்த நூல் தருகிற ஒரு அடர்த்தியான அரசியலை, இந்த நூல் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறதோ அந்த அரசியல் உரையாடலை அவர்களை நோக்கி நாம் நிகழ்த்த வேண்டும். வாய்ப்பு இருந்தால் எல்லா மாவட்டத்திலும் இந்த நூலுக்கான அறிமுக கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் என்று கேட்டு